மத்த சபைக்காரங்களை இவங்களா பார்த்து கொண்டிருக்கு நம்முடைய பரிசுத்தத்திலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அவரை போல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இங்கதான் நமக்கு ப்ராப்ளம். அவரை போல, அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர். பரிசுத்தம் தான் அவருடைய மகிமை. Holiness is his glory. ஆண்ட்ரூ முரே தன்னுடைய Path to Holiness என்கிற புத்தகத்தில் இது குறித்து மிக அழகாக எழுதுகிறார். பரிசுத்தம் தான் அவருடைய மகிமை. அந்த பரிசுத்தத்தினாலே தான் மோசே அந்த பரிசுத்தத்தை காண முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டான். ஏசாயா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னான். திவ்ய வாசகனாகிய யோவான் செத்தவனை போல தேவனுடைய பாதத்திலே விழுந்தான். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னை போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். என்னை போல. இங்கே இவர் என்ன சொல்றார்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய பரிசுத்த தேவன். ஆனா நாம ஒரு சாதாரண உலகத்தில் வாழுகிற, பாவம் சூழ்ந்திருக்கிற, அக்கிரமம் சூழ்ந்திருக்கிற, இன்னைக்கு அநேக சவால்கள் நிறைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? நல்ல கவனிங்க. இங்க ரெண்டு விதமா நீங்கள் பார்க்கலாம். நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், என்னை போல இருங்கள். இன்னொன்று அங்க ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் என்னை போல இருந்தால்தான் நீங்க என்னிலே மகிழ முடியும், என்னை நீங்கள் அனுபவிக்க முடியும், என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும், என்னிலே நீங்கள் வாழ முடியும். நீங்கள் என்னை போல இல்லாவிட்டால் அது முடியாது. அதுதான் நம்முடைய ப்ராப்ளம் இன்னைக்கு. அதான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உள்ள கிறிஸ்தவனுடைய பிரச்சனைகள். அதுதான் இன்றைய இளையதனுடைய பிரச்சனை. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம். This is totally impractical and impossible. இது நடைமுறைக்கு ஒவ்வாத, சாத்தியமில்லாத காரியங்களை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எப்படி 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 முடியும்? இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ முடியும்? பிரதர், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லை. சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்கிறது. நான் எப்படி வாழ முடியும்? கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். வேதம் அதற்கு சொல்யூஷன் கொடுக்கிறது. வேதம் கேள்விகளை மட்டுமல்ல, விடை தருகிற வேதாகம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:30-31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:30-31. 1 கொரிந்தியர் 1:30-31. 1 Corinthians chapter 1:30 and 31. நீங்கள் அவராலே, கொஞ்சம் நிதானம் வாசிங்க பிரதர். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான பரிசுத்தவான்கள். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள். அப்ப கிறிஸ்து பரிசுத்த பிதாவையும் சாதாரண பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் இணைக்கிற ஒரு கனெக்டிங் பாயிண்ட். கிறிஸ்து பரிசுத்த பிதாவையும் உங்களையும் என்னையும் இணைக்கிறார். அவர்தான் நமக்கு பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானவர். அந்த கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது, அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பொழுது, அந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற பொழுது, அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளுகிற பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சென்ற
திங்கட்கிழமை வில்லியம் அதை குறித்து மிக அழகாக சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான். எப்படி கிறிஸ்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி அறிமுகப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறாரோ அதே போல நமக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, கிறிஸ்துவை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த பிதாவின் பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வந்த அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து இயேசு நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவராலே உண்மையாக நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது உண்மையாக நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ முடியும். ஆண்ட்ரூ முரே இதை குறித்து மிக அழகாக எழுதுகிறார். ஆண்ட்ரூ முரே, you can only have as much of the Spirit, you can only have as much of the Spirit as you are willing to have holiness. You can only have as much of holiness as you have of the indwelling Spirit. பரிசுத்தத்தை நாம் எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவரால் நிரப்பப்படுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா! தேவன் நமக்கு தந்திருக்கிற கிறிஸ்து, தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:26 வாசிங்க. யோவான் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், நான் அதாவது இயேசு சொன்ன உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நம் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இன்னைக்கு அதை குறித்த உண்மையான, அதாவது பரிசுத்தத்தை குறித்த ஒரு நம்ம பரவச அனுபவத்திற்கல்ல, அல்லது பெரிய ஒரு அற்புத ஊழியம் செய்வதற்கல்ல, அல்லது அற்புதமாய் பிரசங்கம் நடத்துவதற்கல்ல, அல்லது அற்புதமாய் ஆராதனை செய்வதற்கல்ல, பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் நிரப்பும். பில்லி கிரஹாம் இன்னைக்கு வாழ்ந்து வருகிற ஊழியக்காரர்களே, அவரை குறை சொல்லி குற்றம் சொல்லி நான் எந்த ஒரு ஆர்டிக்கிள் படிக்கல, யாரும் சொன்னதில்லை. ஆனால் அவரே சொல்லுகிறார், I want to be filled with Holy Spirit because I am leaking. நான் ஒழுகிக் கொண்டிருக்கிறேன், எனவே நான் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, பில்லி கிரஹாம் போல ஒரு மகா கனம் நிறைந்த ஒரு ஊழியக்காரர் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், உங்களை போன்ற சாதாரணமான என்னையும் உங்களையும் நம்மையும் நம் வைத்து அந்த இடத்திலே வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும் என்று சொன்னால் அவரால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியாது. ஏனென்றால் இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, நேச்சுரல் லா, டிவைன் லா, இயற்கை விதி சட்டம் அல்லது திவ்ய சட்டம் எதுவா இருந்தாலும் ஒரு பிளேஸ்ல ஸ்பேஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் நிரப்ப முடியாது. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள டிஷ்யூ இவ்வளவுதான், வேற எதுவும் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவில உள்ளார மனிதனிலே நாமே நிறைந்திருக்கிற பொழுது, நம்முடைய சுயமே நிறைந்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ஸ்பேஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் நிரப்ப முடியாது. that is natural and divine law. இன்னைக்கு நம்முடைய உள்ளான மனிதனிலே நாமே, நம்முடைய சுயமே, நம்முடைய பெருமைகளே, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் என்கிற நினைப்புகளே நிறைந்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியாது. ஏசாயா 57:15 ஒரு பியூட்டிஃபுல் வெர்ஸ், அருமையான ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். ஏசாயா 57:15 வாசிங்க. ஏசாயா 57:15.
பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய ம், மகத்துவமும் ம், உன்னதமானவர் சொல்லுகிறார். ம், உன்னதத்திலும் ம். பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் ம், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் ம், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் ம். நொறுங்குண்டு பணி